அனைவருக்கும் வணக்கம். மேடையில் விட்டிருக்கிற மரியாதைக்குரிய திரைக்கலைஞர் ரோகிணி உட்பட விஷ்ணு சரவணவன், மரியாதைக்குரிய நம்முடைய கனியாமுதன், லக்ஷ்மி பாலகிருஷ்ணன், நம்முடைய அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்முடைய மரியாதைக்குரிய பாலபாரதி தோழருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் குழந்தைகளுக்கான புத்தகம் அல்ல, குழந்தைகள் மூலம் பெரியவர்களுக்கான புத்தகம் தான். இது தொலைந்தவர்களை தேடி அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். எனக்கு முன்னாடி பேசிய தோழர் கொஞ்சம் விரிவாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு நீட்சியாக இந்த புத்தகத்தில் அடிநாதமாக இருப்பது கடத்தல். ஒரு குழந்தை கடத்தல் தான் அடிநாதமாக இருக்கிறது. உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்போர் குழந்தைகள் தான். எல்லா விதத்திலும், ஒரு பேரிடராக இருந்தாலும் போராக இருந்தாலும் எல்லாத்திலும் அதனுடைய நீட்சியாகத்தான் பல்வேறு விதமாக அந்த கடத்தல் முறைகள் இருக்கிறது. மரியாதைக்கு தோழர் பாலபாரதி அவர்கள் முன்னாடி நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிறார். அவர் எனக்கு குறிப்பாக இந்த மயில் இந்த ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங், இந்த பாலினம் அடையாளப்படுத்தப்படாத குழந்தைகள் பற்றியான புத்தகமாகவும், அடுத்து நம்முடைய 2வது நூலாக அந்த குழந்தைகள் பற்றியான நூலில் மிக முக்கியமான நூலாக நான் பார்ப்பது அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகமாக பார்க்க. அது குழந்தைகளுக்கான பாலியல் வன்முறை தொடர்பான பிரச்சனையை பற்றி பேசியது. இப்போ இதில் பேசப்பட்டிருக்கிறது கடத்தல் பற்றியான பேசப்பட்டிருக்கு. 3 தொடர்ச்சியாக பார்க்குறேன். அப்போ குழந்தை மீதான நடக்கிற வன்முறையை 5 வகையாக பிரிக்கிறாங்க. உடல் ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, 4வது புறக்கணிப்பு ரீதியான வன்முறை. அதை 4 தான் பேசுகிறேன். இப்போ தொழில்நுட்ப ரீதியான வன்முறை. இந்த கடத்தல் 5 வகையான வன்முறைகள் உள்ளடக்கியது தான். எப்படி பார்த்தா அப்படின்னா உடல் இந்த ஒரு கடத்தப்படுகிற குழந்தை எல்லா விதமான வன்முறைக்கு உட்படுத்தப்படும். நான் இதுவரை எனக்கு தெரிந்த ஒரு 400க்கும் மேற்பட்ட குழந்தை திருமணத்தை நிறுத்தியவன், நேரடியாகவும் மறைமுகமாகவும். ஒரு 200க்கும் மேற்பட்ட இளம் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டதை போய் நான் மீட்டுட்டு வந்திருக்கேன். நானே கஸ்டமராக போய் மீட்டுட்டு வந்திருக்கேன். இதுல தான் அந்த நேரத்தில் போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல குழந்தை வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது, அந்த குழந்தை முற்றை குழந்தமை அழிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கறதே இல்லை. வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத அற்புதமான பருவம். அந்த குழந்தை பருவத்தை முழுவதும் நாசமாக்கி விட்டு வாழ்க்கையில் கிடைக்க முடியாத அந்த அற்புத பருவத்தை திரும்ப அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு குழந்தை கடத்தப்படுகிறது என்றால் அந்த குழந்தையோட அனைத்து விதமான உரிமைகளையும் இழந்து விடுகிறது. இப்போ இந்த கதையில நான் பாலபாரதி அவருக்கு நன்றி சொல்ல என்னுடைய கேரக்டர் ஒன்று வருகிறது. நான் இந்த நிகழ்வை மரியாதைக்குரிய மகா அவர்களுடைய கருத்திலிருந்து எடுத்து நம்முடைய குழந்தைகளை அழைத்து செல்வார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நூற்பாலைகளும் ஆயத்த ஆடைகளிலும் குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஒரு 3 ஆண்டுகள் வேலை செய்யுங்க. அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொகையை அந்த குழந்தையினுடைய திருமணத்துக்கு வைத்துக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு அந்த பெயரை முன்னாடி சுமங்கலி திட்டம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. என்ன அர்த்தம்னா அந்த குழந்தையை சுரண்டி விடுவது. அப்படி பார்க்கும்போது எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, அந்த குழந்தைகளை அழைத்து செல்வது. அழைத்துட்டு போனாங்க, ராமநாதபுரம் சிவகங்கையில இருந்து அழைத்துட்டு வந்தாங்க, பீகார் ஒரிசால இருந்து அழைத்துட்டு வந்தாங்க. அழைத்துட்டு வருவதில்லை, அதுவும் ஒரு கடத்தல் தான். நம்ம கடத்தலாக பார்க்கிறோமா? கடத்தலை நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு சினிமாட்டிக் தான் பாக்குறோம். கண்ணை காதை கட்டிட்டு கையில கட்டிட்டு போறதான் கடத்தல் அல்ல. வாமா எங்க வீட்டுல வேலை செய்யலாம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு வழக்கு எடுத்தேன். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு 15 வயது ஒரு குழந்தையை என்ன நினைச்சிட்டு வரோம், அவங்க வீட்டுல மொத்தம் 3 பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தையை என்ன பண்றாங்கன்னா இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு அழைத்துட்டு வர்றாங்க. அந்த வார்த்தை அழைத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான். இங்க சென்னையில செனாய் நகர்ல ஒரு தொழிலதிபர் வீட்டுல அந்த குழந்தையை தங்க வச்சு வேலை செய்யறாங்க. அந்த குழந்தையை அந்த தொழிலதிபர் ஒவ்வொரு வாரமும் மாலை நேரத்துல சனிக்கிழமையில பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதை பார்க்கிற அந்த ஓட்டுநர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துறார். அப்ப இந்த வழக்கு ஒரு அங்க வந்திருக்கிற ஒரு தோழர் வழியாக எனக்கு தகவல் வர நான் போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு அவங்கள கொண்டு வந்து விட்டு, அப்போ அந்த அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, நான் என் பிள்ளை 2 பெரிய பிள்ளை படிக்கிறக்காக வேண்டி நான் கூட்டு வந்து விட்டேன். ஆனா இப்படி சுரண்டிட்டாங்களே. அந்த நாங்கள் ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த குழந்தைக்கான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தையில் 4 மாத கரு உருவாயிருச்சு. அதுவே ஒரு குழந்தை, அது இன்னொரு குழந்தையை தாங்கலாமா அப்படின்னு கேள்வி வைக்கும் போது அந்த அம்மா அந்த குழந்தையை தான் அடிச்சாங்க. நீ போய் தவறா போய் அவனோட இருந்துட்டே. அப்புறம் அந்த அம்மாவை மாற்றி அப்புறம் அந்த வழக்கு பதிவு செய்து அந்த காவல்துறையில யாரும் அந்த டிரைவரை தவிர வேற யாரையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் முழுமையாக நின்று அந்த முதலாளியும் பிடிச்சு, இப்ப இந்த முதலாளி உள்ளதா இருக்காரு சரியில்ல, ரெட்டை ஆயில் வாங்கி கொடுத்துருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப எல்லா இடத்திலும் நம்ம குழந்தைகளை அழைத்துட்டு வர. அப்படித்தான் ஜவ்வாது மலைகளில் இருந்து குழந்தைகளை பருத்தி காடுகளுக்கும் நம்முடைய நூற்பாலைகளுக்கும் ஆயத்த அடைக்கு அழைத்து வருகிறார்கள். அருமை நண்பர்களே, அந்த அழைத்து வருவதுதான் கடத்தல். நண்பர் பாலபாரதி அவர்கள் இந்த கடத்தலை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். இந்த கடத்தலை எப்படி கூட்டிட்டு வராங்க, எப்படி ஆசை வார்த்தை கூட்டுகிறாங்க, அது எல்லா விஷயங்களும் அதில் பயணப்படுகிறது. இந்த நிலையில் நான் உண்மையாலும் ஒரு குரலற்றவரின் குரலாக
ஒரு ஆற்றலற்றவர்களின் குரலாக, ஒரு சக்தியற்ற குரலாக இருக்கிற குழந்தைகளின் குரலாக பாலபாரதி மாறி இருப்பதற்காக நான் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் பதிவு செய்கிறேன். இப்பொழுது நாம் என்ன நினைக்கிறது அப்படின்னா, இப்ப என்ன நடக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு, தோழர் பேசும்போது கூட சொன்னாங்க 14, 18 அப்படின்னு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப அவமானமான செய்தி என்னன்னா, இந்தியாவில் தான் குழந்தைகளுக்கான டெபினிஷன் இல்லாத தேசம். குழந்தைகள் யார் அப்படின்னு ஒரு டெபினிஷன் கேளுங்க, எங்காவது சொல்லுங்க. ஒரு கட்டாய கல்வி உரிமை சட்டம் 14பாங்க, குழந்தை உழைப்பாளர் சட்டம் 14பாங்க, ஒரு மைனிங் ஆக்ட் 16பாங்க, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 18பாங்க, பாலியல் வன்முறை சட்டம் 18பாங்க. ஒரு குழந்தைக்கான ஒரு யூனிஃபார்மிட்டி ஏஜ் இல்லாத தேசம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அருமை தோழர்களே, நாம் குழந்தைகளின் குரலாக இருக்கிறோமா? குழந்தைகளை பற்றி பேசுகிறோமா? குழந்தைகள் என்போர் எதிர்காலம் அல்ல, குழந்தைகள் என்பது நிகழ்காலமும் எதிர்காலமும் யோசிக்கிறோமா? ஏன்னா இந்த குழந்தைகள் என்னன்னா 14 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம்னு ஒரு சட்டம் இருக்கு பாருங்க, எவ்வளவு கொடூரமான சட்டம். அப்ப 15 வயசுல வேலை செய்யலாமா? எவ்வளவு அந்த சட்டம் கூட ரெகுலேஷன், சைல்ட் லேபர் ரெகுலேஷனா? என்னங்க ரெகுலேஷன்? முறைப்படுத்தல் எப்படி? ஒழிப்பு சட்டம் இல்லையா? சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னும் முறைப்படுத்தல், நெறிப்படுத்தல் சட்டம். எவ்வளவு மோசமான அணுகுமுறை பாருங்க. எவ்வளவு மோசமான குழந்தைகளை நம்ம சுரண்டி கொண்டிருக்கிறோம், நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், 15 வயதுல ஒரு குழந்தை வேலை செய்யலாம் என்பது அந்த சட்டம். 15 வயதுல ஒரு குழந்தை வேலை செஞ்சா, அந்த குழந்தை ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சுட்டா, அந்த குழந்தைகள் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? முடியாது. இல்ல அந்த குழந்தை ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சது, அந்த குழந்தை பேர்ல ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்க முடியுமா? இங்க ஒரு ரிமோட் ஏரியால வாங்க முடியாது. இல்ல அந்த குழந்தை எல்லா இடத்திலும் நல்ல 4-5 இடத்துல எல்லாம் போய் பாக்குது, எல்லா இடத்துலயும் போய் வண்டி 2 வீலர் ஓட்டுது, பொருள்கள் எல்லாம் கொடுக்குது, அந்த குழந்தை 2 வீலர் லைசன்ஸ் கொடுத்துருவாங்களா? இல்ல 15 வயசுல ஒரு குழந்தை அழகாக அரசியல் பேசுகிறது, அந்த குழந்தைக்கு வாக்கு அளிக்க வாய்ப்பு கொடுத்துவார்களா? குழந்தைகளை நாம் சுரண்டுகிறோம், நாசமாக்குகிறோம், சூறையாடுகிறோம். ஆனால் அந்த குழந்தை தன்னோட பேரில் அனுபவிக்க முடிகிறதா? அருமை தோழர்களே, நாம் பேச வேண்டியது குழந்தைகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படவில்லை. ஏன்னா 18 வயசு கீழே அவர் வாக்கு வங்கி இல்லை என்று விட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வருத்தத்துக்குரிய பதிவாக சொல்கிறேன். குழந்தைகளுக்காக விஷயம் இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த அரசு வந்திருக்கிற அரசு முன்னெல்லாம் குழந்தைகளை பயன்படுத்துவார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில், குழந்தைகள் பங்கேற்பார்கள். 2 பேர் சட்டப்படி குற்றம், ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி குற்றம். குழந்தைகளை நம்முடைய தேர்தல் நெறிமுறைகளில் பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம், குழந்தைகளை பங்கேற்க வைப்பது சட்டப்படி குற்றம். எப்படின்னா குழந்தைகள் வரும்போது ஏதாவது நம்முடைய கூட்ட நெரிசல்ல குழந்தை இறந்துருவாங்க அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த தேர்தல் மட்டும்தான் இந்திய வரலாற்றிலே அருமை தோழர்களே குழந்தைகளை சுரண்டி நடந்த தேர்தல். ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. சுரண்டி அப்பா அம்மா போய் நெருக்கடி கொடு, அப்பா அம்மா போய் கிண்டர் ஜாய் வாங்கி கொடுன்னு சொல்லி, அப்ப இது குழந்தைகளினால் உருவான அரசு குழந்தைகளுக்கு எதிரான அரசாக இருக்கிறதா ஒரு வருத்தமாக இருக்கிறது. எப்படி நான் அன்பை தோழர்களே, தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான இருக்கிற அமைப்பு எதுவும் இயங்கவில்லை. ஒரு வருத்தத்துக்கான பதிவை சொல்கிறேன். நாம் பேச வேண்டிய விஷயம் குழந்தைகளுக்கான பேச விடப்படவில்லை. ஏன்னா அவர்கள் பருவத்தை முழுவதும் நாசமாக்கி விட்டு ஐயோ நல்ல தேசம் இல்லை என்று சொல்கிறார்களே. இன்னைக்கு இருக்கிற அமைப்புகள் இன்னைக்கு பேசுறோம், குழந்தையினோட நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை தான் தமிழ்நாட்டினோட நோடல் டிபார்ட்மெண்ட் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷன், குழந்தை பாதுகாப்புக்கான தலைமை அமைப்பு. அந்த அமைப்புக்கு இயக்குனர் இல்லை 6 மாதமாக. இந்த புத்தகத்துல ஒரு கேரக்டர் வருகிறது 10-9-8 குழந்தையை ரெஸ்கியூ பண்றக்கு. ஒரு 3 மணி நேரத்துல ரெஸ்கியூ பண்றது அமைப்பு 3-4 ஆணையங்களும் ரெஸ்கியூ பண்ண முடியல. அருமை தோழர்களே, சைல்ட் ஹெல்ப்லைன் 10-9-8 இன்னைக்கு 4 மாத சம்பளம் கொடுக்கல, 7 மாத போக்குவரத்து கொடுக்கல அந்த ஊழியர்களுக்கு. எப்படி குழந்தைகளை பாதுகாக்க முடியும்? குழந்தையோட அமைப்புக்கு தலைவர் கிடையாது. இன்னைக்கு குழந்தைகளுக்கான இருக்கிற மிக முக்கியமான சட்டம் போக்சோ சட்டம், கட்டாய கல்வி உரிமை சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அடுத்து குழந்தை திருமணம். இந்த 4 சட்டத்தை கண்காணிக்கிற மாநில தலைமை அமைப்பின் பேர் மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம். பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் 7 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் 38 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த அமைப்புக்கு ஒரு வழக்கறிஞர் கிடையாது. ஒரு குழந்தையினோட உரிமைகளை பேசுகிற அமைப்புக்கு. அருமை தோழர்களே, நான் ஏன் பேசுகிறேன்னா, நாம் குழந்தைகள் குரலாக மாறவில்லை என்றால் இந்த அற்புதமான பருவத்தை நாம் இழந்து விடுவோம். அந்த குரலாகத்தான் நம் பாலபாரதி இங்க நின்றிருக்கார். அந்த குரலாக பாலபாரதி ஒழித்திருக்காருங்கிறது தான் நான் நன்றியோடு நான் இங்கு நின்று கொண்டிருக்கேன். ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு ஒரு வளர்ந்த மாநிலம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 51.5 விழுக்காடு நம்ம உயர்கல்விக்கு போயிருக்கிறோம். அவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு குழந்தை உழைப்பாளர், குத்தடிமை குழந்தை, பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த குழந்தை, எல்லா வகையான குழந்தைகள் இருப்பது அவமானமாக இருக்கிறது. எழுதும் போது எழுதிடுவாங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்புன்னு எழுதுவாங்க. குழந்தை தொழில் முறை ஒழிப்பு கூட எழுத மாட்டாங்க. குழந்தை ஏழ்மை ஒழிப்பதற்காக ஏழைகளை கொல்லணும்னு சொல்ற மாதிரி தான் இவங்க பேசிக் கொண்டிருப்பாங்க. எவ்வளவு மோசமான விஷயம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தை தொழில் முறை ஒழிப்புங்கிற விஷயத்தை நம்ம எப்படி பேசுறாங்க?
இன்னைக்கு வந்து நம்முடைய மாநிலத்துல இன்னைக்கு வந்து நம்முடைய வட மாநில தொழிலாளர்கள் பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய அமோனியா விபத்து நடந்துச்சு, எல்லாரும் பேசினாங்க. 18 பேர் இறந்திருக்காங்க, இன்னும் இறப்பார்கள், இன்னும் இறப்பார்கள். ஏன்னா அந்த அமோனியா என்பது நுரையீரல்ல போயிருக்கு. இதுவரை 3 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். யாருமே பேசப்படாது. 3 குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க அமோனியா விபத்துல. யாருமே பேசல. என்ன சொல்றாங்க? எல்லாம் ஆதார் கார்டுல பேரை மாத்திட்டாங்க, வயசை மாத்திட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு யார் குரல் கொடுப்பாங்க? தமிழ்நாட்டு குழந்தைக்கே குரல் இல்லாத நிலையில் ஒரு வட மாநிலத்திலிருந்து வந்த குழந்தையோட நிலைமையை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு அதை வடக்கன்ஸ் எழுதுறாங்க. எவ்வளவு கேவலமான மனநிலை. திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடிய தமிழன் எல்லா நாட்டுக்கு போவானா, எல்லா இடத்துலயும் வேலை செய்வானா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு உழைப்பாளரை கேவல கொச்சைப்படுத்துகிற மனநிலை. எவ்வளவு மோசமான மனநிலை பாருங்க. இன்னைக்கு அவர்கள் ஒரு கௌரவ பணியாளர்களா பார்க்கிறோமா? அவங்க ஒரு கெஸ்ட் ஒர்க்கர்ஸா பாக்குறோமா? நம்முடைய மாநிலத்தோட ஜிடிபி வளர்ச்சியில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட நிலைமை பற்றி யோசிக்கிறோமா? அருமை தோழர்களே, இத்தனையும் குழந்தைகளுக்கான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புலம்பெயர்ந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு, அவருடைய கல்வி எல்லாரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த புத்தகம் நாம் பெரியவர்களுக்கான எழுத புத்தகமா தான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நபர்களும் எல்லோரும் நாம் குழந்தைக்காக பேசுவோம், குழந்தைகளை அரசியல் படுத்துவோம். இந்த இஷ்யூ அரசியல் படுத்தப்படவில்லை. ஏனெனில் குழந்தைகளை நாம் ஒரு சலுகை பார்வையில் பார்க்கிறோம், ஒரு உரிமை பார்வையில் பார்ப்பதில்லை. எங்காவது ஒரு இடத்துல குழந்தை உழைப்பாளர் இருக்கிறாங்க அப்படின்னா நான் பார்க்கிற பார்வை அப்படிங்கிற பார்வை தான் இருக்கிறது. சுதந்திரத்துக்கு முன்னாலே இருக்கலாம், சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னும் இன்னும் வந்து கருணை பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஒரு உரிமை பார்வை இல்லையா? ஒரு குழந்தை ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது, விளையாடுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, ஓய்வெடுப்பதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, சுகாதாரத்துக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. மொத்தத்தில் குழந்தையாகவே வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது. பார்க்கிறோமா? அருமை தோழர்களே, நாம் குழந்தைகளை ஒரு உரிமை பார்வையில் பார்ப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுப்போம். நம்முடைய எல்லா இடங்களிலும், எல்லா அரசியல் தளங்களிலும் குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனையை பேசுகிற எல்லா இடத்திலும் பேசுவோம். ஏதோ குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியில மட்டும் குழந்தைகளை பேசுறது இல்ல அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் நாம் எதை பற்றி பேசினாலும் ஒரு கிராஸ் கட்டிங்காக குழந்தைகளோட பிரச்சனையை கொடுக்கும்போதுதான் குழந்தைகளுக்கான விஷயமாக இருக்கும். அந்த குழந்தைகளுடைய குரலாக வந்திருக்கிற பகடையை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.